ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இத்தனை நாளாக நான் வீடியோ போடாததுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நான் யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாதுன்னே தான் இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடலை. இல்லைனா என்னோடய வீடியோ 1 மந்த்தாக வராமலாம் இருக்காது. உங்களுக்கே தெரியும், நான் ஆக்சுவலாக 1 வீக்குக்கு மேலே நான் வீடியோ போடாமல் இருந்ததே இல்லை. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் வீடியோ போடாமல் இருக்கேன்னா யூடியூப்பில் இனிமேல் நம்ம வீடியோவே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஆனால் வீடியோ எடுத்தெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ 2 வீடியோ எடிட் பண்ணி கூட வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. அதுக்கு ரீசன் யூடியூப்னால் என்னன்னே தெரிய மாட்டேங்குது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே நான் பொதுவாக இவங்கன்னு தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லலை. எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே யூடியூப்னால் என்ன, அதனால என்ன பெனிஃபிட்டு, நம்ம வீடியோ போடுறதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு, ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. நான் வீடியோ எடுத்தேன்னா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது, பப்ளிசிட்டி பைத்தியம்னு பேசுகிறது, அப்புறம் இதெல்லாமா கூட வீடியோ எடுத்து போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டல் அடிச்சிட்டே இருந்தாங்களா. அதனால் எனக்கு சுத்தமாக வீடியோ போடுறதுக்கே இன்ட்ரெஸ்டே இல்லை. உண்மையிலே ரொம்ப அப்படியே நம்ம ஏன்டா இந்த இதையும் செய்கிறோம் அப்படி. இது வரைக்கும் நைட்டி எடுத்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் நிறைய டெய்லரிங் கிளாஸ் போய் நிறைய எல்லாம் நான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியாக யூடியூப் ட்ரை பண்ணேன். ஸோ அதுவும் இப்போ கேள்விக்குறியாக நிற்கிதே. நம்ம இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணலாம், நம்ம எதில் தான் ஏர்ன் பண்ண முடியும், எதில் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும், நம்ம வீட்டில் 2 குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக யோசித்து என் மைண்டை நானே போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்கிறேன். ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து அண்ட் யூடியூப் மூலமாகவே எனக்கு சில பேர் பழக்கம் இருக்கீங்க. அவங்கெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஏன் வீடியோ போடுறதில்ல, வீடியோ போடு, இவ்வளோ கஷ்டப்பட்டு 1000 சப்ஸ்கிரைபர் சேனல் மானிட்டைஸ் ஆகி இப்போ வீடியோ போட மாட்டேங்கிற, ஏன் என்ன ஆச்சு ஏதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் செகண்ட் திங், மொபைலோட டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. ஸோ அதனாலே நான் வீடியோ இவ்வளோ நாளாக எடுத்து போடாமல் இருந்தேன். அது 2வது ரீசன். அப்புறம் வீடியோ கிளியராக இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு சிஸ்டர் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க. ஸோ யூடியூப்பில் என்கிட்ட இருக்கிற மொபைலில் கிளாரிட்டி இவ்வளோதாங்க வருது. ஸோ இதுக்கு மேலே கிளாரிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு மந்த்து மணி என் கையில் வந்தோடனே நான் ஒரு நல்ல மொபைலாக வாங்க ட்ரை பண்ணுறேன், இஎம்ஐலையாவது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக வரும். அண்ட் இன்றைக்கி நாங்கள் எம்பி வந்துட்டோம். ஸோ எம்பி நாங்கள் 7 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இத்தனை நாளாகவும் நான் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்னங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். நான் அந்தளவுக்கு மனசால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். இனிமேல் வீடியோவே போட வேண்டாம்னு டிசைட் பண்ணி தான் இவ்வளோ நாளாக விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கனால, ஸோ நமக்கும் நம்மளையும் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, நம்ம வீடியோவும் வரலன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இனிமேல் வீடியோ போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் மேலே ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் மறுபடியும். ஸோ மேலே ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் 5K சப்ஸ்கிரைபராவது ரீச் பண்ணணும். அண்டு ஃபஸ்ட்டு மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் நம்ம ஊர் பக்கமே கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப 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 ஆசையாக இருக்கேன் நான். ஸோ அது என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோடய அச்சீவ்மெண்ட்டே, மெயின் அச்சீவ்மெண்ட்டே 5K சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபஸ்ட்டு மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கே போகணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லி புதுசாக என்னால் வீடியோ எடுத்து போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா டெய்லி என்ன கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுறது, நம்ம எப்படியெல்லாம் வீடியோ போடலாங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ டெய்லி வீடியோ வருமா என்னன்னு தெரியல. நான் கண்டிப்பாக டெய்லி நான் இனிமேல் ஷார்ட்ஸ் போட்டுருவேன், கம்பல்சரி இனிமேல் நான் ஷார்ட்ஸ் போட்டுருவேன். ஸோ வீக்லி ஜஸ்ட்டு வித் 3 வீடியோஸாவது நான் இனிமேல் போட ட்ரை பண்ணுவேன். நான் இது ஒரு எய்மாகவே, நமக்கு ஒரு கோலாகவே நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ இது நம்மளோட கோல் 5K சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபஸ்ட்டு மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கே போகணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்டு என் ஃபேஸில் ஏதாவது மாற்றம் தெரியுதா? ஸோ தெரியும்னு நினைக்கிறேன்.
பேய் மாதிரி ரெடி ஆயிருக்கேன் நான். ஸோ வந்து இன்றைக்கி பார்லர் கிளாஸ் போயிருந்தேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மேக்கப் போடுறதுக்கு பழகி விட்டாங்க. ஸோ எனக்கு நானே வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டு பழகிக்கிட்டேன். ஸோ ஸ்கின் டோன் மாற்றாமல் நம்ம எப்படி மேக்கப் போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். ஸோ என்னோடய ஸ்கின் டோன் வந்து மாறாமே நான் ஃபவுண்டேஷன், கன்சீலர், ப்ரைமர், மேக்கப் ஃபிக்சர், ஐலைனர், மஸ்காரான்ட்டு எல்லாமே என் ஃபேஸில் போட்டிருக்கேன். ஆனால் என் ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆகாமல். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டாஸ்கே இன்றைக்கி மேக்கப்பில் இதுதான். ஸோ நெக்கு, ஃபேஸு, இயர் எல்லாமே ஒரே கலர்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நான் வந்து நேச்சுரல் கேமராவில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து மேக்கப் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேக்கப் வீடியோவும் நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவுக்கும் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எவ்வளோ வந்து இன்சல்ட்டை தாண்டி யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னா அதுக்கு ரீசன் நீங்கள் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஏன்னா இவ்வளோ நாளாக வீடியோ போடலைல்ல. அதுக்கான ரீசன் உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும். ஏன்னா என் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து நான் ஏன் வீடியோ போடலன்னு தெரிஞ்சுக்கணும்ல, கேட்டிங்க, அதனால் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அண்ட் எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் மாமியார் வீட்டு சைடு மாட்டு பொங்கல் எப்படி போச்சு, நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எண்டு வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் பார்க்குற ஒருத்தரும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்டி சைடும் சரி, வில்லேஜ் சைடும் சரி, நார்மலாக வந்து பொங்கல்னாலே என்ன ஃபேமஸ், கோலம் தான். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம மொதல் வேலை கோலமாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நைட்டு பூரா கண் முழிச்சு கோலம் போட்டு தூங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சி தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். மாமியார் சாணியெல்லாம் போட்டு வலித்து நல்லா க்ளீனாக கூட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து கோலம் மட்டும்தான் போட்டேன். ஸோ இதுதான் நான் போட்ட கோலம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் கிச்சனில் போய் இருக்க பழைய குழம்பு அப்புறம் அதெல்லாம் சூடு பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா காலையில் வந்து எங்களால் சமைக்க முடியாது. பொங்கல் வச்சுட்டு மாடெல்லாம் குளிக்க வச்சுட்டு அதுக்கே வந்து டைம் சரியாக போய்டும். அதனால் நைட்டு வச்ச குழம்பு, இட்லி மாவு இருந்துச்சு. அதனால் எல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ குரல் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா தண்ணி அங்கே இங்கே போகும்போது மாற்றி மாற்றி குடிச்சு சளி பிடிச்சிக்கிச்சு, நல்லா தொண்டை கட்டிக்கிச்சு. பேசவே முடியாத அளவுக்கு தொண்டை இருந்தது. இப்போயாவது கொஞ்சம் பேச முடியுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இருந்த பழைய குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சளி பிடிச்சிருக்கனால டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறதில்ல காலையில் டைமில். ஸோ நானும் ஹஸ்பண்டும் மட்டும் சுக்கு பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கடையில் ஒரு பவுட்ரு வாங்கிட்டு வந்தோம். இதுதான் அந்த பவுடர். ஸோ சுக்கு மல்லி பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சித்தரத்தை, அதிமதுரம், அப்புறம் ட்ரை ஜிஞ்சர், கொரியண்டர், பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சளிக்கு எதமான இன்க்ரீடியண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அது வாங்கிட்டு வந்து காலையில் டைமில் அது போட்டு காஃபி, டீ அதுக்கு பதிலாக இதை குடிச்சிட்டு இருந்தோம். நீங்கள் யாராவது தொண்டை கட்டியிருந்தாலோ இல்லை சளி பிடிச்சிருந்தாலோ வீட்டில் என்ன ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அந்த சுக்கு மல்லி காப்பி. ஸோ வீட்டில் இருக்க மற்ற எல்லாருக்குமே வந்து இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டேன். மாமனார் வந்து காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் தான் போய் மாடெல்லாம் கழுவிட்டு வரணும், ஆடெல்லாம் கழுவிட்டு வரணும். வந்து அதுக்கெல்லாம் பெயிண்ட், கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ டீ அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். குடிச்சிக்கிட்டே வந்து பொங்கல் வச்சிட்ருக்காரு. இந்த சைடு மாமியார், பாப்பாங்க, ஹஸ்பண்டு எல்லாம் வெளியே உட்காந்துட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதையும் சேர்த்து ஒரு வீடியோவாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னோடய மெயின் வேலையே வந்து மாமியார் வீட்டுக்கு போனால் வீடு கூட்டுறது தான். ஸோ எனக்கு எப்பயுமே வந்து வீடு க்ளீனாக இருக்கணும். எனக்கு அப்போ தான் பிடிக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கசகசன்னு வீடெல்லாம் பேப்பராக மண்ணாக இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். காலில் எனக்கு எதுவும் ஒட்டக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் தூங்கி எழுந்திரிச்சோடனே டீ, காஃபி போட்டு பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டு வீடு தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அதே மாதிரி மாமியார் வீட்டுக்கு வந்தால் எப்போவுமே வந்து சாப்பாடு நான் செய்ய மாட்டேன். பிரியாணின்னு ஒன்று வச்சா மட்டும்தான் என்னை சாப்பாடு செய்ய கிச்சனுக்குள்ளேயே கூப்பிடுவாங்க. இல்லைன்னா வெஜ்ஜு இல்லை நான்வெஜ்ஜு வேறு எந்த நான்வெஜ்ஜு செய்கிறதா இருந்தாலுமே எப்போவுமே எங்கள் மாமியார் தான். மாமியார் வீட்டில் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி. இப்போ வரைக்கும் நான் போய் மாமியார் வீட்டில் வெஜ்ஜு ஒரு நாள் கூட சமைச்சதே இல்லை. மோஸ்ட்லி நானும் ஹஸ்பண்டும் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து தனியாகவே தான் இருக்கோம். அதனால் நான் போனாலே வந்து சரி ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்ட்டு என்னை விட்டுருவாங்க. பெருசாக வேலைலாம் வைக்க மாட்டாங்க. அதனால் நான் கிச்சன் பக்கமே போகமாட்டேன். வீடு கூட்டுறது எப்போயாவது தோணுச்சுன்னா பாத்திரம் விளக்குவேன். இல்லைன்னா அந்த வேலை கூட இல்லை. ஸோ இப்போ வீடை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் போய் குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கே நான் போகணும். அதுக்கு முன்னாடி போய் மாமனார் மாமியார்லாம் அந்த மாடெல்லாம் கழுவி ஆடெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த வேலையும் நம்மளோடது கிடையாது. குளித்து ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே போய் மாமனார் மாமியார்லாம் மாடு ஆடு எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்தார். கொம்புக்கு ப்ளூ கலர் பெயிண்ட்டு. ஸோ தண்ணி ஈரமாக இருக்கும்போதே இந்த பொட்டு வச்சா தான் நல்லா நிற்கும்னு சொல்லிட்டு மாமனாரும் ஹஸ்பண்டும் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் எல்லா மாட்டுக்கும் வச்சு விட்டுட்ருந்தாங்க. ஸோ அதில் ஒரு மாடுக்கு வச்சது மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் குளிச்சிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் மொத்தமாக எத்தனை மாடு இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு கன்றுக்குட்டி. இதுக்கு முன்னாடி பொட்டு வச்சது காமிச்சல்ல அது ஒரு கன்றுக்குட்டி. அது இல்லாமல் ஒரு 5 மாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய மாடுங்க. ஸோ அங்கே நிற்கிது பாருங்கள், ப்ரௌனும் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி அது ஒன்று, இந்த பிளாக்கு, அப்புறம் இந்த ப்ரௌன் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்குது நான் காட்டுறேன். இது 3ம், அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க இந்த 2ம். ஸோ 5 பெரிய மாடு, 2 குட்டி மாடு. ஸோ இதில் வந்து 4 வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 மாடு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் வீட்டை சுற்றி இருக்க அந்த வெளியே ஏரியா. நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப வில்லேஜ் தான். ஸோ சிட்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு தள்ளி மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்ரு உள்ளே நடந்து வரணும் எங்கள் வீட்டுக்கு. ஸோ இதுதான் பாப்பாவோட பொங்கல் ட்ரெஸ்ஸு. 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது 2மே வந்து பாப்பாங்களுக்கு ஆக்ராவில் வாங்கின கேப், அவங்க போட்டிருக்க கேப் 2ம் நாங்கள் தாஜ்மஹால் சுற்றி பார்க்க போயிருந்தோம். அப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. ஒரு 2 வருஷமாக அதை நான் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மாடுங்களுக்கெல்லாம் கயிறு மாற்றுவாங்க. அதுக்காக எங்கள் மாமனார் கயிறெல்லாம் வந்து அந்த சிக்கு இல்லாமல் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ மூக்கணாங்கயிறுலாம் போடுறாங்கள்ல, அந்த மூக்கணாங்கயிறு, அப்புறம் வந்து கழுத்தில் கட்டியிருக்க கயிறு, அதெல்லாம் பழசான மாடுங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களாம். அதனால் அதை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு இப்போ மாமனார். ஸோ எங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த 6 வருஷத்துலேயே இந்த டைம் தான் நானும் வந்து மாட்டுப்பொங்கல் காலையிலே எழுந்திரிச்சி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நானுமே வந்து எங்கள் வீட்டில் மாட்டுப்பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்ததே இல்லை. தூங்கி எந்திரிப்பேன், இவங்க வெளியே பொங்கல் வச்சு மாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து என் லைஃப் இது வரைக்கும் போயிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் காலையில் எழுந்திரிச்சி கோலம் போட்டு கிச்சனில் போய் ஒரு வேலையெல்லாம் செஞ்சு, அப்புறம் மாமனார் மாமியார் கூட சேர்ந்து இந்த வெளியே பொங்கல் வச்சு ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்றதெல்லாம் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ இப்போ மாட்டுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பலூன் எல்லாம் கட்டிகிட்ருக்காரு. இந்த மாட்டுக்கும் வந்து மூக்கணாங்கயிறு மாற்றிருக்காங்க ரெட் கலரில். ஸோ எல்லா மாட்டுக்குமே வந்து பலூன் கட்டி விட்டுட்டு இருந்தார். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புதுசு. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் புதுசான்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாடலை பாருங்கள், கொம்பில் பலூன் கட்டிகிட்டு இருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நாங்கள் வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வளர்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிட்டி சைடு தான். ஸோ அம்மா வீடெல்லாம் நான் இந்த மாதிரி மாட்டு பொங்கல்லாம் பார்த்ததே இல்லை. கல்யாணம் ஆகியும் எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த வில்லேஜ் லைஃபு, அப்புறம் இந்த பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த வருஷம் தான் என்னான்னு தெரியல, வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை நான் பார்க்கணுன்னு நினச்சனோ என்னமோ தெரியல. ஸோ மாட்டுப்பொங்கல் நானே காலையில் எழுந்திரிச்சி எல்லாம் கூட இருந்து நானும் கொஞ்சம் ஏதோ ஹெல்ப் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு படையல் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த தொட்டி மாதிரி 2 கட்டி அதுக்கு நடுவில் வந்து வாழைப்பழம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பக்கம் இளநீ தண்ணின்னு நினைக்கிறேன், ஒரு பக்கம் தயிரோ பாலோ தெரியல ஊற்றி வச்சுருக்காங்க. சுற்றி வந்து சாணி வந்து தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டை போய் இந்த சாம்பிராணி இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு, அந்த சாம்பிராணி வந்து எல்லா மாட்டுக்குமே வந்து காட்டிட்டு வர சொன்னாங்க. அவர் போய் ஒரு மாட்டு மூஞ்சிலையும் கொம்பு பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்தார். அவர் சும்மா ஃபார்மாலிட்டி காட்டினா போதும், ஆனால் அவர் போய் இழுத்து மாடுங்க மூஞ்சில் காட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ நான் ரியலாகவே மிஸ் பண்ணேன். ஸோ இத்தனை வருஷமாக நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு.
ஸோ இனிமேல் மாட்டுப்பொங்கல் ஒரு ஒரு வருஷமும் மாமியார் வீட்டுக்கு போயிடணும் எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறேன். சாமி கும்பிட போகிறோம் இப்போது. ஓகே, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த இலையில இருக்கிறது வந்து எங்கள் மாமனார் பெனஞ்சி அது தழு சோறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பூசணிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல், அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் பஞ்சாமிர்தம் செஞ்சுருப்பாங்க. அந்த பஞ்சாமிர்தம், வெள்ளை பொங்கல் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு. ஸோ அந்த சாணிக்கு நடுவில் இருக்க வாழைப்பழத்தை வாய் வச்சு எடுக்கணும். ஸோ அது வந்து வில்லேஜ் சைடு ஒரு போட்டியாகவே நடக்குமா. நம்ம அந்த வாய் வச்சு எடுக்கும்போது அந்த சாணியில் நம்ம தலையை பிடிச்சி அமுத்திடுவாங்களாம். ஸோ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அண்ணனும் சேர்ந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தர் இவர் எண்ணெய் அடிச்சிருவார், அவர் எண்ணெய் அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு கையிலே எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாட்டுப்பொங்கல் உண்மையிலே எனக்கு நல்லாவே போச்சு. ஆனால் என்ன வீடியோ எடுக்க ஒரு ஆள் இருந்திருந்தால் நானும் தெரிஞ்சிருப்பேன் பொங்கலில். ஸோ வீடியோ எடுக்க ஆள் இல்லை. நம்ம வீட்டில் மாட்டுப்பொங்கல் அப்போ சாமி கும்பிடும்போது மாமனாரோட தங்கச்சி ஹஸ்பண்ட் இவர். ஸோ அவங்க அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் பூபதின்னு ஒரு அண்ணா, அப்புறம் இந்த ப்ளூ கலர் சாரீ வந்து தான் எங்கள் மாமனாரோட தங்கச்சி. இப்போ பிளேட்டு கொடுத்துட்டு போனாங்களே ரெட் கலர் சாரீ, அவங்க தான் என்னோட மாமியார் ஹஸ்பண்டோட அம்மா. அப்புறம் இந்த பாட்டி வந்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ மாமனார் இந்த சாப்பாடு பிணைஞ்சு கொடுக்கறது எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு எங்கள் மாமனார் வந்து தழு சோறு எல்லாத்துக்கும் பிணைஞ்சி கொடுத்தாரு. உண்மையிலே சொல்கிறேங்க, நம்ம வீட்டில் நார்மலாக வைக்கிற சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல, தனித்தனியாக ஊற்றி சாப்பிட்டா கூட. ஆனால் இந்த தழு சோறுன்னு ஒன்று பிணைஞ்சி தருவாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம், எல்லாம் ஒன்றா போட்டு கலந்து நெய், பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், அந்த பொங்கல் எல்லாம் போட்டு பிணைஞ்சி எல்லார் கையிலும் தருவாங்க. ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பாடெலாம். நல்லா 2 டைம் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ மாமியார் வந்து எல்லா மாட்டுக்கும் வந்து தீர்த்தம் தெளித்தாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடித்து தழு சோறு முடித்து எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து சாமி கும்பிட்ட தீர்த்தம் வந்து மாடு மேலே தெளிப்பாங்க. ஸோ தெளிச்சுட்டு எல்லா மாடையும் கயிறை கழட்டி எடுத்துகிட்டு வந்து ஒன்றா வந்து இந்த 2 கரும்பு வச்சுருக்காங்கல்ல, அந்த 2 கரும்புக்கு சென்டரில் கொண்டு வருவாங்க. அதாவது அந்த சாணி மாதிரி ஒரு தொட்டி மாதிரி பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, நான் காமிச்சேன்ல. ஸோ இதுதான், இதை தாண்டி ஒரு மாடையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மாடாவது அந்த இடத்துல அந்த சாணி தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்கல்ல, அதை வந்து மிதிக்கணும். ஸோ இது வந்து ஐதீகம். ஆனால் எதுக்காக அதை மிதிக்க சொல்கிறாங்கிறத நான் கேட்காம விட்டுட்டேன். ஸோ இந்த மாடு வந்து மிதிக்கவே இல்லை, எப்படி பாஞ்சு ஓடுது பாருங்கள். ஆனால் 6 மாடில் 1 மாடு மேய்ச்சிருச்சு. ஸோ மாற்றி என்னோட மாமனார், என்னோட மாமியார், அப்புறம் ஹஸ்பண்டு 3 பேரும் வந்து மாற்றி எல்லா மாடையும் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. விளக்குல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சா, ஸோ அந்த நெருப்புனால தான் மாடு வரமாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு பயந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு மாமியார் வந்து அந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க. நான் வீடியோவும் எடுத்துகிட்டு அந்த விளக்கையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாடுமே மிதிக்கலை. ஆனால் 1 மாடாவது கம்பல்சரி மிதிக்கணும். எல்லா மாடையும் லைனாக ஒன்றா கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 6 மாடுல இந்த ஒரே மாடு தாங்க வந்து இந்த சாணியை வந்து மிதிச்சிட்டு நல்லா கேஷுவலாக பொறுமையாக நடந்துச்சு. மற்ற மாடுங்க எல்லாமே ஏதோ நம்ம எங்கேயோ ஒரு ஜல்லிக்கட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி துப்புன்னு ஓடி வந்துச்சு. கடைசியாக நான் வந்து அந்த விளக்கு, அந்த பொங்கல் பானை அதெல்லாம் வீட்டுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகும்போது மாமியார் வந்து ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வந்து வர சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐதீகம். ஸோ பொங்கல் அப்போ இந்த கெட்டப்பில் தான் நான் இருந்தேன். தலை கூட சீவில் குளிச்சுட்டு வந்தோடனே சாமி கும்பிட்டாங்க. ஆஃப் சாரி கட்டியிருந்தேன். எங்களுக்கு மாட்டுப்பொங்கல் இப்படி தாங்க போச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். மாட்டுப்பொங்கல் வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து மாட்டுப்பொங்கல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணி காமிச்சிட்டேன். அண்டு நான் வந்து பேசி வீடியோ போட்டிருக்க மாட்டேன். வீடியோ எடுத்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோலுமே நான் பேசி வீடியோ போடல. ஏன்னா வந்து நான் தான் சொல்லிட்டேனே ஏற்கனவே என்ன ரீசன்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து பேசி வீடியோ எடுக்கல. ஆனால் இங்கே எம்பியில் வந்து நான் வெளியே போய் இனிமேல் கண்டிப்பாக பேசி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். நம்ம பாதை இதுதான். நம்ம யூடியூப் சூஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி கைக்கு வர வரைக்கும் நம்ம தொழில் இதுதான். ஸோ இனிமேல் நம்ம இதை தான் பண்ண போகிறோம்னு டிசைட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் ஷையாக ஃபீல் பண்ணாமல், வெக்கப்படாமல், யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காமல் இனிமேல் நம்ம பாதையை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கணுங்கிறத மட்டும் என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறாங்க. பாய். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம்.